ஜெபம் செய்யலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. என்னை தகுதிப்படுத்தின இருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா. என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் இருப்பதாக. ஆமென். வசனம் வாசிக்கலாம். ஆறாவது வார்த்தையை இன்றைக்கு நம்ம தியானிக்கிறோம். வசனம் யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது நார்மலா நமக்கு என்ன தோணும்? ஏதோ ஒரு விஷயத்த முடிச்சிட்டாரு போல, அதான் அப்படி சொல்றாரு போல அப்படின்னு தோணும். ஆனால் உண்மையா கடவுள் எதற்காக முடிந்தது என்று சொல்றாரு அப்படின்னா, இது ஒரு வெற்றியின் அடையாளமாக கருதப்படுது. இயேசு சிலுவையில் பேசின 7வது வார்த்தையில் இந்த 6வது வார்த்தை வெற்றியை நமக்கு வெளிப்படுத்துது. அவர் எதற்காக அனுப்பப்பட்டாரோ அந்த வேலையை சிறப்பா செஞ்சு முடிச்சிட்டாரு. பிதாவின் சித்தத்தை செய்து முடிச்சிட்டாரு. பொதுவா பார்த்தோம்னா நமக்கு ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா நம்ம ஏதாச்சும் எதிர்பார்த்து தான் அதை பண்ணிட்டு இருப்போம். இப்போ எக்ஸாம்பிள் கம்பெனியில் வேலை செய்யறோம்னா இன்க்ரிமெண்ட்டு, இதை ப்ரொமோஷன், அது ஏதாச்சும் ஒரு எதிர்பார்த்து தான் வேலை செஞ்சுட்டு இருப்போம். நல்ல பேர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேலை செஞ்சுட்டு இருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து எதை எதிர்பார்த்தாருன்னா, அவர் இந்த உலகத்தை ஜெயித்தது போல நாமும் இந்த உலகத்தை கலக்குகிறவர்களா இருக்கணும் மட்டும்தான் எதிர்பார்க்கிறாரு. இந்த உலகத்தை அவர் ஈஸியா ஜெயிச்சிட்டாரா? இல்லை. அதாவது இப்போ யாராச்சும் வின் பண்ணா அவங்க சக்சஸ்க்கு போயிட்டா எல்லாரோட கேள்வி என்னவா இருக்கும்? அவங்க எப்படி சக்சஸ் ஆனாங்க? அவங்க சக்சஸ்க்கான சீக்ரெட் என்ன அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். இந்த இடத்துல நம்ம ஆண்டவரோட வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னா, எபேசியர் 6:13. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகத்துல நமக்கு பாடுகள் உண்டு. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கும் பாடுகள் இருந்துச்சு. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் பொல்லாத ஆவிகளோடும் நமக்கும் போராட்டம் உண்டுன்னு தேவன் சொல்றாரு. இதையெல்லாம் தாண்டி தான் தேவன் இந்த உலகத்தை ஜெயிச்சாரு. நாமும் இந்த போராட்டங்கள் எல்லாத்தையும் மேற்கொள்ளணும். தேவன் அநேக போராட்டங்களை சந்திக்கிறாரு. பிசாசோடும் மனுஷனோடும் உலகத்தோடும் இந்த போராட்டங்களை சந்திக்கிறாரு. ஆனாலும் தேவன் கிட்ட போர்க்கவசம் ஒன்று இருந்துச்சு, வெப்பன் இருந்துச்சு. சர்வாயுத வர்க்கங்களான நீதி என்னும் கச்சை, சத்தியம் என்னும் மார்க்கவசம், விசுவாசம் என்னும் கேடகம், சமாதானம் என்னும் ஆயுத்தமான் பாதரட்சை, ரச்சன்யம் என்னும் தலைச்சீர ஆவியின் பட்டயம் இருந்துச்சு. அவர்கிட்ட இந்த சர்வாயுதங்கள்லாம் இருந்தது. யுத்தத்திற்கு போறவன் கையில ஆயுதமோடு இருக்கணும், வார் ட்ரெஸ் போட்டிருக்கணும். ஒருத்தன் யுத்தத்துக்கு போறவன் இந்த பக்கம் ட்ரெஸ் போட்டு இருக்கணும், வார் ட்ரெஸ் போட்டிருக்கணும். இந்த பக்கம் எதுவுமே இல்லை, சும்மா நின்னானா அவன் காலி. இன்றைக்கு நீங்களும் நானும் மாம்சத்தோட கிரியைகளை அழித்து முறியடிக்கிறவர்களாய் இருக்க தேவன் நமக்கு நியமித்ததை முடிக்க அவரை போல நம்ம கிட்டயும் சர்வாயுத வர்க்கங்கள் இருக்கணும். தேவன் எல்லா போராட்டத்தையும் முடிச்சிட்டாரு. பிசாசோட போராட வேண்டிய போராட்டம், உலகத்தோட போராட வேண்டிய போராட்டம், மனுஷனோட போராட வேண்டிய போராட்டம், எல்லா போராட்டத்தையும் முடிச்சிட்டாரு. இப்ப யாருக்கு போராட்டம்னா உங்களுக்கும் எனக்கும் தான் போராட்டம் இருக்கு. நமக்கு யாரோட எல்லாம் போராட்டம் இருக்கு? இந்த மாம்சத்தோட போராட்டம் இருக்கு. ஜெபிக்கணும்னு நினைப்போம், ஜெபம் பண்ண மாட்டோம். பைபிள் படிக்கணும்னு நினைப்போம், படிக்க மாட்டோம். சர்ச்சுக்கு போகணும்னு நினைப்போம், அனுப்பவும் மாட்டோம். அடுத்த வாரம் போகலான்னு நினைப்போம். காணிக்கை செலுத்தணும்னு நினைப்போம், ஆனால் செலுத்த மாட்டோம். ஆவி சொல்லும் நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ஆனா நம்ம மாம்சம் அதுக்கு ஒத்து போகாது. இந்த ஆவியோட போராட்டம் எல்லாம் முடிவுக்கு வரணும். அது மட்டும் இல்ல, சுவிசேஷத்திற்கும் ஆயத்தமா இருக்கணும். இதையெல்லாம் பண்ணது அப்புறம் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எது கூடயுமே கம்பேர் பண்ண முடியாது. நம்ம ஒரு வார்ல ஜெயிச்சுட்டா அப்படின்னா நமக்கு இப்ப நம்ம இந்த போராட்டத்துல ஜெயிச்சிட்டோம்னா நமக்கு நீதியின் கிரீடம், விலையேறப்பட்ட கிரீடம் பரிசு தரப்படும். பொதுவா பாத்தீங்கன்னா இப்போ கிராமத்துல போட்டியெல்லாம் வச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ்ன்னு அப்படி கப்பு தருவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு பெரிய சைஸ்ல தருவாங்க, செகண்ட் ப்ரைஸ்க்கு அதை விட கம்மி, தேர்டுக்கு இன்னும் சின்னதாக தருவாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்னா போட்டியில வின் பண்ற எல்லாருக்குமே பிரைஸ் தருவாரு. சாதாரண பரிசல்ல, நீதியின் கிரீடமே தரப்படுமாம். இதுதான் பவுல் சொல்றாரு 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்,
விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. பவுல் கடைசி வரைக்கும் இவை எல்லாத்தையும் காத்து கொண்டாரு. சத்தியம், ஜெபம், விசுவாசம் எல்லாத்திலையும் நிலைச்சிருந்தாரு. முக்கியமா விசுவாசத்தோடு சொன்னாரு, ஓட்டத்தை முடித்தேன். இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் இருக்கு, எனக்கு பெரிய ப்ரொமோஷன் ஒன்று காத்திருக்கு அப்படின்னு சொன்னாரு. நாமும் விசுவாசத்தோடும் ஜெபத்தோடும் சர்வாயுத வர்க்கத்தோடும் அவர் நமக்கு நியமித்த வேலையை முடிக்கும் போது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதற்கான பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு நிச்சயமாக தருவாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்கிற எல்லாருக்காகவும் நன்றி அப்பா. இந்த பூமியில எங்களுக்கு நீர் கொடுத்த வேலையை செய்து முடிக்க உம்மை போல சத்தியம் விசுவாசத்தோடும் இருக்கவும் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவராக இருக்கவும் நீர் கிருபை தாங்க அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.